கைஸ் நாம் இன்னைக்கு வாட் இஸ் இன்சைட் பேக் பேக் பார்க்கலாம். ஸோ என்னோடய பேக் பேக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணியிருக்கேன். ஸோ ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக இந்த மாதிரி க்யூட்டான ஒரு மெட்டல் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நட்ஸு, சாக்லேட், பிஸ்கெட் எது வேணால் கேரி பண்ணிக்கலாம். நான் நட்ஸ் கேரி பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு கேட்ச் கிளிப் வச்சுருக்கேன். அப்புறம் செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நம்ம ட்ராவல் பண்ணும்போது செல்ஃபிஸ் அதிகமாக எடுப்போம்ல, அதனால நம்ம செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்காக செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன். அதில் பட்டன் கூட இருக்குது, நம்ம க்யூட்டாக எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ ட்ராவலில் ஏதாவது மியூசிக் கேட்கலாம், அதனால ஏர்பாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு க்யூட்டான சுருக்கு பை மாதிரி ஒரு பை வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட்லி வந்து கேஷ்லாம் வந்து நான் கேரி பண்ண மாட்டேன், நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் காயின்ஸ் மட்டும் கேட்டால் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு காயின்ஸ் மட்டும் நான் இந்த பவுச்சில் போட்டு வச்சுருப்பேன். அடுத்ததாக வந்து க்யூட்டான ஒரு மினி டைரி வச்சுருக்கேன். அதில் நான் வந்து க்யூட்டாக ஒரு டூடுல் கூட பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பென்னும் வச்சுருக்கேன். ஸோ டைரி அண்ட் பென் வந்து ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அது இருக்குது. தென் வந்து ஒரு சிசர் வச்சுருக்கேன். ட்ராவல் டைமில் ஏதாவது கட் பண்ணாலும் சிசர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது கேப் போட்டு செக்யூர்டாக வந்து சிசர் ஒன்று வச்சுருக்கேன். தென் எனக்கு மோஸ்ட்லி அது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் தலைவலிக்கும். ஸோ அதனால் அமிர்தாஞ்சல் ரோலர்னு வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 65 தான் அது. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சேஃப்டி பின் ரொம்ப ரொம்ப காணாமல் போயிடும் சீக்கிரமாக. அதனால அது க்யூட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த சேஃப்டி பின்னு, ஹேர் பேண்டு, அதெல்லாம் கிளிப்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். தேவைன்னா எடுத்துக்கலாம், அது மிஸ்ஸும் ஆகாது. அண்ட் தென் இந்த ஒரு க்யூட்டான பர்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸ் வந்து இந்த பர்ஸில் போட்டு நான் அப்படி வச்சுருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தேவைன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து ஹைஜீன் திங்ஸ் வந்து இந்த பர்ஸ்க்குள்ளே, இந்த பவுச்சுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த க்யூட்டான இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெயில் கட்டர் இருக்குது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது சப்போஸ் நெயில் கட் பண்ண மறந்துட்டோன்னா இந்த நெயில் கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம், அதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் தென் வெட் வைப்ஸ் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண முடியாத அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டை வந்து வைப் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வெட் வைப்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து ஹேண்ட் வாஷ் சோப். இது ஆக்சுவலாக இது வந்து சோப் மாதிரி தான், நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராவலில் நம்ம சோப்பெல்லாம் தூக்கிட்டு அலைஞ்சோன்னா அது ரொம்ப இதுவாக இருக்கும். பட் இது ரொம்ப நீட்டாக இருக்கனால காம்பேக்டாகவும் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். அதனால நான் வந்து இது கேரி பண்ணியிருக்கேன். அப்புறம் மவுத் ஃப்ரெஷ்னர், நான் வந்து ஹாப்பி டென்ட்டில் இருக்கிறது யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து சுகர் இருக்காது, சுகர் ஃப்ரீ. அதனால நான் இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து இந்த பர்ஃப்யூம், இது வந்து வாட்டர் கேர்லில் இருக்கிற மிஸ்ட் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கிறனால நம்ம ட்ராவலில் கொண்டு போனாலும் டக்குன்னு உடஞ்சும் போகாது. அதனால நான் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். தென் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ டிஷ்யூ பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதாவது சாப்பிட்டோன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம இதை யூஸ் பண்ணி தொடச்சிக்கலாம்ல, அதுக்காக. அண்ட் தென் நம்ம எதாவது வெட்டிங் ஃபங்க்ஷனுக்குலாம் போனோன்னா நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா டூத் பிக் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். ஸோ அதனால் டூத் பிக்கும் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சும்மா என்னோடய டச்சப் கிட்டுன்னு இந்த பவுச்சும் நான் என்னோடய பேக்குள்ளே வச்சுருப்பேன். ஸோ இதில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹேர் கோம், இது வந்து ஃபோல்டபுள் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ட்ராவல்லையும் கொண்டு போய்க்கலாம், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோடய ஃபேவரட் கூட, இது வந்து என்னென்னா மிரர். இது கீ செயின் மாதிரி மாட்டி கூட வச்சுக்கலாம். இந்த மிரரு லிட்டில் பிட் காஸ்ட்லி, பட் ரொம்ப எனக்கு பிடிச்சி வாங்கின ஒரு மிரரு. இதையும் நான் வந்து கேரி பண்ணியிருக்கேன். தென் ஒரு ஃபேஸ் வாஷு, நம்ம ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 2 கண்டெய்னரில் ஒன்றில் வந்து சன்ஸ்க்ரீனும் இன்னொன்றில் வந்து மாய்ஸ்சரைசரும் போட்டு வச்சுருக்கேன். கம்மியாக தான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து பவுடர், நான் ஃபவுண்டேஷன், கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால பவுடர் வந்து கேரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பவுடர் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ப்ரஷ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப மினியாக இருக்கும். அண்ட் தென் வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி எல்லாமே வந்து மினியேச்சராக வெயிட்லெஸ்ஸான திங்ஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பர்ஃப்யூம் இருக்குது. இது வந்து அத்தர். இது வந்து சவுதி அரேபியாவில் கிடைக்கும். இது பென் டைப்பில் இருக்கும். இதோட ஸ்மெல்லு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லிப் பாமும் கேரி பண்ணியிருக்கேன். நான் வந்து லிப்ஸ்டிக் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன், லிப் பாம் மட்டும் போடுவேன். ஸோ பவுடர் லிப் பாம் தான் போடுவேன், அதனால் லிப் பாமும் கேரி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐப்ரோ பென்சில் வச்சுருக்கேன். ஐப்ரோஸும் லைட்டாக யூஸ் பண்ணுவேன், அதனால் ஹூடா பியூட்டி பிராண்டில் இருக்க ஐப்ரோ பென்சில் தான் வச்சுருக்கேன். இது ப்ரஷ்ஷோடு வரும், நம்ம ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் தென் இது வந்து ஒரு லைனர் மாதிரி இருக்கும். இது வந்து லிக்விட் லைனருன்னு சொல்லுவோம். இது என்ன பிராண்டுன்னு எனக்கு மறந்துருச்சு. ஸோ லிக்விட் லைனரும் அதுக்கான ப்ரஷ்ஷும் நான் வந்து வச்சுருக்கேன். இதுவும் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் தேவைப்பட்டால் வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு ஹிமாலயா காஜலும் வச்சுருக்கேன். அதுவும் நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். மேபி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இதுதான் நான் வந்து என்னோடய பேக்கில் கேரி பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய் கைஸ். நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.